அன்னபூர்ணி ஃபேமிலி எல்லாருமே வந்து எங்க கோயிலுக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து கோயில வழிபடுறாங்க. சிவாக்கு நல்லபடி வந்து எப்படியாவது அவன் வந்து கட்டி முடிக்கணும் ஹாஸ்பிட்டல்ல அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அடுத்து அங்க கோயில் பூசாரி வந்து சொல்றாரு, இந்த மாரி இங்க பொங்கல் விழாக்காக வந்து நெறைய வந்து போட்டிகள்லாம் நடக்குது. அதில எல்லாரும் கலந்துக்க சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி எங்க வீட்டு ஆளுங்கலாம் நான் கலந்துக்க சொல்றேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியும் சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா மாறனும் சம்பத் அங்க வராங்க. இங்க பாருங்க இந்த மாரி போட்டிகள்லாம் சாதாரணது. எங்கள மாரி வந்து சண்டை போட முடியுமா உங்களால? அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து ரொம்ப ஓவரா பேசுறாரு. உடனே வந்து கண்டிப்பா சண்டை போட முடியும். என் பசங்க கண்டிப்பா சண்டை போட்டு அடக்கிடுவாங்க உன்ன அப்படி சொன்னா பார்த்துக்கலாம் அதையும் அப்படி சொல்றாங்க. வேணுமே சினேகா வந்து இவங்கள தூண்டி விட்டுருக்காங்க. சினேகா வந்து மறைஞ்சு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து செம்மையா ஃபைட் பண்ணி வந்து சிவாவும் வந்து நம்ம ஆறுமுகம் வந்து அவங்கள வந்து மண்ணக்கவ வைக்கிறாங்க. இதனால எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. சினேகா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ச்சே எப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து கோயில்ல நடக்கிற போட்டிகள், அங்க சுத்தி வர நடக்கிற போட்டிகள் எல்லாத்துலயுமே வந்து ஜோடிங்கலாம் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து சிவா வந்து சிந்து வந்து சூப்பரா தூக்கிட்டு போறாரு. அதே மாரி ஆறுமுகமும் வந்து நம்ம பைரவிய தூக்கிட்டு போறாரு. அந்த மாரி விளையாட்டுலாம் நடத்துறாங்க. கயிறு போட்டி, அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து உறியடி போட்டி எல்லாமே சூப்பரா வந்து நடக்குது. உறியடில வந்து தூக்கி வந்து அப்படியே வந்து சிந்து வந்து அடிக்க வைக்கிறாரு சிவா. அந்த மாரி சூப்பரா வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது கரெக்ட்டா வந்து அங்க சித்தர் வராங்க. சித்தர பார்த்து அன்னபூர்ணி ஓடி போயிட்டு வணக்கம் சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டு வந்து தவிச்சு போறாங்க. ஐய்யய்யோ! இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. சித்தர பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க நம்ம சிந்து. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, சித்தர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து அன்னபூர்ணி சொல்றாங்க, சித்தரே சொல்லுங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு நிம்மதி தானே, இவ்வளோ நாள் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கப்புறமாவது எங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா? என் பையன் சிவா நல்லபடி வந்து வருவானா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து சித்தர் வந்து எதுவுமே சொல்லாம பார்த்துக்கிட்டே இருக்காரு சிந்துவே. சிந்து வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறமா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குமா? அந்த பிரச்சனைய எப்படி தாண்ட போறேன்னு தெரியல. ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வந்து உனக்கு தெரியிற நாள் வருது. இந்த மறைக்கப்பட்ட உண்மைய நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் என்ன முடிவு எடுக்க போறேன்னு தெரியல. அந்த முடிவு தான் உன்னோட குடும்பத்தில சந்தோஷம் இருக்குமா? இருக்காதான்னு சொல்லிட்டு முடிவு பண்றக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணுமே புரியாம சிந்துவ பார்த்துட்டு சொல்லிட்டு போனோனே சிந்து வந்து முடிவு பண்ணிடுறாங்க. கண்டிப்பா அத்தைக்கு வந்து என்னை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதுதான் சித்தரும் சொல்லிட்டு போறாரு. எப்படி தெரியும்? தெரிஞ்சிச்சுன்னா அத்தை என்ன முடிவு எடுப்பாங்க? என்னை ஏத்துப்பாங்களா? என்ன அனுப்பிச்சிடுவாங்களா? ஒண்ணுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு குழப்பமா இருக்காங்க. அப்போ வந்து அன்னபூர்ணி வந்து இவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சிந்து அப்படின்னோனே, எனக்கு புரிஞ்சிடுச்சு அத்தை அப்படின்றாங்க. என்னம்மா உனக்கு புரிஞ்சிச்சா? அப்படின்னோனே, இல்ல அத்தை இதுக்கப்புறம் ஏதாவது சோதனை வரும். அதில எப்படி நீங்க மீண்டு வருவீங்க? அப்படின்ற மாரி எவ்வளவோ சோதனை வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன வந்தா என்னம்மா? பார்த்துக்கலாம் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சிந்து வந்து அப்படியே அந்த சித்தரையே பார்த்துட்டு போறாங்க. சித்தரும் சிந்துவ பார்த்துட்டு அப்படியே கடந்து போறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, இதையே பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சுல எல்லாருமே வந்து விழால கலந்தாச்சுல்ல, இன்னும் நிறைய விழாக்கள்ல நிறைய வந்து போட்டிகள்லாம் இருக்கு. அதுலலாம் கலந்துக்கலாம். இன்னும் இங்க சாப்பாடு வந்து எல்லாருக்குமே வந்து கோயில்ல வந்து பரிமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அன்னதானம் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து கோயில்ல நடந்துட்டுருக்கு. ஆனா சிந்து மட்டும் ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்காங்க. அப்ப சிவா வராரு. என்ன சிந்து ஏன் இப்படி மனசு கஷ்டத்தோட உட்காந்துருக்க? எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்களேன்னோனே, என் வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமே இருக்காது. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா கூட அந்த கடவுள் வந்து நீ பண்ண வேலைக்கு உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்ற மாரியே இருக்கு டாக்டர் அப்படின்னோனே, என்ன சிந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆமா டாக்டர் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. கூடிய சீக்கிரம் கண்டிப்பா என்னை பத்தின உண்மை வந்து அத்தைக்கு தெரிய வரும். நீ என்ன சொல்ற? அது எப்படி தெரியும்? அப்படின்னோனே, எனக்கு என் மனசு சொல்லுது டாக்டர். கண்டிப்பா தெரிய வரும். அப்படி தெரிய வந்தா நீ என்ன டாக்டர் முடிவெடுப்ப? அப்படின்னோனே அப்படியே அமைதியா இருக்கா. சொல்லு டாக்டர். என் கூட வாழணும்னு முடிவெடுப்பியா? இல்ல வாழக்கூடாதுன்னு முடிவெடுப்பியா? அத அப்ப பார்த்துக்கலாம் சிந்து அப்படின்னோனே, சிந்து என்ன பண்ணுன்னு தவிச்சு போறாங்க. என்ன முடிவெடுப்பாரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு